டாக்டர்ஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா மெட்ராஸை எதனால வருது, ஸோ அது நம்ம எப்படி தவிர்க்கலாம், அது நம்ம எப்படி நம்ம தற்காத்து கொள்ளுறது, நம்ம பத்தி பார்க்க போறோம். மெட்ராஸை வர்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வைரல், அடுத்து பாக்டீரியல், அடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேற விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ்னால வரலாம், அடுத்து ஸ்மோக் பண்றதுனால வரலாம், பாடி ஹீட் அதனால வரலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனாக வருது. ஸோ அந்த மெட்ராஸை வந்த பிறகு நம்ம என்னென்னலாம் நம்ம தற்காத்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மெட்ராஸை வந்திருக்கு, அந்த மெட்ராஸை வந்த பிறகு நம்மளுக்கு எப்படியா பரவாமல் நம்ம தற்காத்து கொள்ளுதுன்னா, நம்ம அவங்களுக்கு மருந்து இதை போடுறோம். சின்ன குழந்தைக்கு வந்துடுச்சு, சின்ன குழந்தைக்கு வந்த பிறகு நம்ம ஒரு சொட்டு மருந்து போடுறோம். சொட்டு மருந்து போடும் நம்மளுக்கு ஹேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு சொட்டு மருந்து போடுறது ரொம்ப நல்லது. அதை பண்ணிட்ட பிறகு ஒரு உதாரணத்துக்கு அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, அவங்க கண்ணில் கை வச்சுட்டு தண்ணி பாட்டில எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அந்த பாட்டில தொட்டு அவங்க கண்ணுக்கிட்ட வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி மெட்ராஸை பரவும். அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து செப்பரேட்டா பில்லோ, பெட்ஷீட்டு, சோப்பு, டவல் இதெல்லாம் எல்லாருமே என்ன பண்ணணும், தனித்தனியாக பயன்படுத்தணும். எல்லாமே காமனாக யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துடுற வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மெட்ராஸை பார்க்கறதுனால வருமா? கண்டிப்பா பார்க்கறதுனால வராதுங்க. பார்க்கறதுனால வராம நம்ம பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன்ல, நம்ம ஃபுல் ஹைஜீனிக்கா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும்போது சரியாகும், மற்றவங்களுக்கு பரவாம இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம தொடுறது. இப்போ ஒருத்தவங்களுக்கு மெட்ராஸை வந்து இருக்கு, அவங்க வந்து ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்றாங்க, அந்த கர்ச்சீஃப் தொடச்சிட்டு டேபிள் மேல வைப்பாங்க. அந்த டேபிள் மேல நீங்க கை வச்சுட்டு உங்க கண்ணுக்கிட்ட வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அது வந்து பரவிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம சுத்தமா இருந்தா நல்லது. அதே மாதிரி மெட்ராஸ்ல இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைக்குட்டையை வச்சு தொடச்சிட்டே இருக்கிறாங்க. துடைக்கும் போது என்னாவும் கால் துடைப்பாங்க, சாயங்காலம் வரைக்கும் அது தொடச்சிட்டே தான் இருப்பாங்க. மருந்து போடுவாங்க, பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் ஹீல் ஆகும். ஹீல் ஆன பிறகு அதே கைக்குட்டி துடைக்கிறாங்க, அது இன்ஃபெக்ஷன் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும். டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது நான் திருப்பி நம்ம அதை துடைக்காம அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம அதை நம்ம தவிர்க்கிறோம். ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸும் ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா வரும். அதுவும் சில பேருக்கு இந்த பாக்டீரியல், வைரல் அந்த தவிர்த்து மற்றபடி வேற ரீசன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ்லாம் வரும். காண்டாக்ட் லென்ஸ் சரியா யூஸ் பண்ணல, யூஸ் பண்ற சென்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து சரியா அது வந்து வாஷ் பண்ணாம போடுறது, வெளியே போயிட்டு வந்து டஸ்ட் எல்லாம் பழுட்டு டஸ்டோட போட்டுட்டு இருந்தாலும் அந்த டஸ்ட் எல்லாமும் உங்களுக்கு கண்ணில் வந்து மெட்ராஸை உற்பத்தி ஆகும். அதுவும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலை செய்யும் போது அந்த வெல்டிங் வேலை செய்வாங்க, போது சரியான இது காகுல்ஸ் போடல, ஷீல்டு எதுவும் போடாம பண்ணும்பொழுது அந்த இரும்பு பிசிறு கண்ணில் பட்டு அது சரியா நீங்க பார்க்காம விட்டுனாவும் அந்த பிசிறு வந்து உள்ள ட்ரிகர் பண்ணி அது வந்து ஒரு மெட்ராஸையா வெளிப்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் இது ஆகும், நிறைய பேருக்கு ஆகும், பார்வை வந்து பறி போற சான்ஸும் இருக்கு இதனால. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்ணில் வந்து ஆன பிறகு, அதாவது ஜஸ்ட் இதை பட்டுட்டுனா உடனே அருகில் இருக்கிற மருத்துவரையோ இல்லை ஆப்டோமெட்ரிஸ்டோ நீங்க போய் சந்தித்து அதுக்கேன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க அதுக்கு டிலே பண்ணீங்கன்னா உங்க கண் பார்வையே போற சான்ஸ் ரொம்ப அதிகம். மெட்ராஸை நம்ம வேற எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கண்ணு செவந்து இருக்கும். செவந்து மட்டும் இல்லாம கண்ணுல இருந்து அழுக்கு வரும், கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிவியரா இருந்தா அந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மஞ்சளாவும் இருக்கும், அடுத்து நம்ம கண்ணு வந்து ரொம்ப உறுத்தல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கண்ணு மூடி திறக்கும் போது கண்ணு வந்து ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும். அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காலையில எழுந்துக்கும் பொழுது கண்ணை மூடிக்கும், கண்ணு திறக்கவே முடியாது. கண்ணு தண்ணி போட்டு கழுவிதான் கண்ணு ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். திறந்த பிறகு பார்த்தா கண்ணு ரொம்ப செவந்து போயிருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அது சரி பண்றது ஒரு 10 நாள்ல இருந்து சில பேருக்கு 1 மாசம் கூட ஆகலாம். ஸோ அது ஆரம்பத்திலேயே நீங்க கண்டு அறிஞ்சு நீங்க பக்கத்துல வந்து இருக்க டாக்டரை போய் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான சிகிச்சை தந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கியூர் பண்ணிடுவாங்க. சில பேர் கேட்குறாங்க, நான் மெட்ராஸ்ல இல்லைங்க, நான் திருநெல்வேலியில இருக்கேன், நான் வந்து கன்னியாகுமரியில இருக்கேன், நான் வந்து டெல்லியில இருக்கேன். எல்லாருக்குமே வரும்.
அது வந்து மெட்ராஸை வந்து இங்க வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க மெட்ராஸ்ல தான். ஸோ அதனாலதான் அது பேர் வந்து மெட்ராஸ் ஐன்னு வந்துருச்சு. செவந்து போன கண்கள் செவந்து இருந்தது, அது வந்து மெட்ராஸ்ல கண்டுபிடிச்சனால அது வந்து மெட்ராஸ் ஐன்னு ஆயிடுச்சு. இதுவே திருநெல்வேலி இருக்கீங்கன்னா நீங்க எங்க பெங்களூர்ல இருந்தா கூட உங்களுக்கு மெட்ராஸ் ஐ வரதான் செய்யும். அது காமன் நேம். அது சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவைட்டிஸ் சொல்லுவோம். அது வந்து எல்லாருக்குமே உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வர சான்ஸ் இருக்கு. அது வந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல இருக்க டாக்டரை போய் நீங்க சீக்கிரமா அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது மெட்ராஸை வந்து எப்படிலாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேருக்கு பாடி ஹீட் ஆகலாம் வருது பெரும்பாலும். எஸ்பெஷலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சுத்திட்டு இருப்பாங்க வெளியிலலாம், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க. அதிகமா என்ன பண்ணுவாங்க, வெயில்ல சுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி ஆளுங்க, ஃபார்மர் விவசாயம் செய்யறவங்களுக்கு, ரொம்ப ஹீட்ல இருக்கவங்களுக்கு பாடி ஹீட் வெளிப்படுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஐ வந்துருச்சுன்னாவும் பாடி வந்து ஃபர்ஸ்ட்ல காட்டும், கண்ணில் காட்டும் போது கண்ணுல இருந்து அழுக்கு வரும், கண்ணு செவந்து போகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம தவிர்க்கிறதுக்கு பாடி ஹீட் ஆகுதுன்னா அது குளிர்ச்சியானது, இளநீர், மோர், அந்த மாதிரி நீங்க தர்பூசணி இந்த மாதிரி நீங்க எடுக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது. பாடி ஹீட் ஆகாம பார்த்தாலே உங்களுக்கு மெட்ராஸ் ஐ வர்றதை தவிர்க்கலாம். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு மெட்ராஸ் ஐ வருதுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்க கண்ணில் தூசி பட்டிருக்கலாம், இல்ல காண்டாக்ட் லென்ஸை நீங்க சரியா சுத்தமாக நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெட்ராஸ் ஐ வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாராக்காவது வந்து அவங்க அவங்க தொட்ட இடத்துல நீங்க தொட்டு உங்க கண்ணு கிட்ட ஏதாவது வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். மெட்ராஸ் ஐ வந்தா என்னென்ன மெடிசின்ஸ்லாம் எடுக்கலாம்னு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கலாம்னா, சில பேர் வந்திருக்காங்க, வந்து பார்த்தா தாய்ப்பால் விட்டேன், நான் விளக்கெண்ணெயை விட்டேன், ஏன்னா அது ஹீட் ஆகுதுல்ல, ஹீட் ஆகுதுன்னா நான் விளக்கெண்ணெயை போடுறேன், விளக்கெண்ணெய் போட்டா சரியாகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ஆகாதுங்க, பிரச்சனை அதிகமாக்கி விட்டுரும். இதுவே நம்ம வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்திருக்கோம், இந்த நவீன காலத்துல நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்கோம்னா அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி வைத்தியம் வந்து அக்செப்டபிள். ஏன்னா கண்டுபிடிக்கல, மனுஷன் வந்து கண்டுபிடிக்காத நேரத்துல அது பண்ணாங்கன்னா அது வந்து சரியான விஷயம். பட் இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம், நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம போறோம், இங்கேருந்து நம்ம தாம்பரத்துக்கு போறோம், எப்படி போவோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நடந்து போவீங்களா, இல்ல இது கழுது மலைந்து போவீங்களா, இல்லாட்டி மாடு மேல போவீங்களா? உட்காந்து போக மாட்டோம்ல. நம்ம இருக்குது இப்ப கேபு, பஸ்ஸு, அப்படின்னா மெட்ரோ. இந்த மாதிரி நம்ம நவீன காலத்துல நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, நம்ம பழையங்காலத்துல வந்து எங்க பாட்டி தாத்தா சொல்லிக்கிறாங்க, விளக்கெண்ணெய் போட சொல்லிக்கிறாங்க, தாய்ப்பால் ஊற்ற சொல்லிக்கிறாங்கன்னா உங்க கண்ணு சரியாகும்னா அது ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம நிறைய வியாதிகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா 1 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல கண் பார்வையே போற கூட சான்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நீங்க தவற செய்யவே செய்யாதீங்க. அருகில் இருக்க டாக்டரை போய் பாருங்க, அவங்க உங்க சிவியரிட்டி ஏத்துக்க மாதிரி உங்களுக்கு கண் டிராப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டிராப்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு பெட்டர் ஆகுறது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தவிர இதுக்கப்புறம் பண்ணவே பண்ணாதீங்க.